சேனக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா கை வந்து அந்த அரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சேனக்கிழங்கு கட் பண்ணும்போது கை அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தடவி கட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிழங்கு வந்து வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு வறுத்தா தான் வந்து அந்த நம்ம சாப்பிட்றப்போ வந்து லைட்டாக அரிப்பு அந்த நமுக்கிறது இருக்கும், அது இல்லாமல் இருக்கும். கிழங்கு அவிச்சாச்சு. அவிச்ச கிழங்கை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு மசாலா பரட்டி வைக்கலாம். மசாலான்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன மசாலா போட போகிறோம்னா மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டுப்போம். உப்பு அப்புறம் வந்து குழம்புத்தூள். நான் வந்து சிலவங்க மிளகாத்தூள் மட்டும் போட்டுமே செய்வாங்க. நான் வந்து இல்லை குழம்புத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்புத்தூள் தான் போட்டிருக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். நல்லா ஊறினோன்னா நல்லா அந்த இதெல்லாம் சாந்தெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். நல்லா நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொரிச்சு இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு வறுத்தெடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.